இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அந்த பேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் இல்லை கீ வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு, அந்த முந்திரி பருப்பை நம்ம அடுப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூஸை லைட் கோல்டன் கலரை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா வறுபட்டுட்டே வருது, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றிட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க பாதாம் பருப்பையும் இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதையும் லைட் கோல்டன் கலராகவே நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த பாதாம் நல்லா வறுபட்டுட்டே வருது. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பிரெட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பிரெட் பீசஸ், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கோல்டன் கலரில் லைட் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து தீபாவளிக்காக பண்ணுற ஒரு ஸ்பெஷல் பிரெட் அல்வா ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த பிரெட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பிரெட் பீசஸையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரெட் ஸ்லைஸ்லாங்க எடுத்துருக்கேன். வழக்கமாக நம்ம சேனலில் இன்க்ரீடியன்ஸ் காமிச்சிட்டு தான் நம்ம குக்கிங் ஆரம்பிப்போம். பட் இப்போ வந்து குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம இன்க்ரீடியன்ஸ் காட்டுறோம். ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்க பிரெட் பீசஸையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, எல்லா பிரெட் பீஸையும் வறுத்தாச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பால் வந்து அடுப்பில் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நல்லா சூடாகட்டும். கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, பால் நல்லா சூடானா போதும். கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு முன்னாடி இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னாலே நம்ம கடையில் தாங்க போயிட்டு ஸ்வீட் வாங்குவோம். அது என்னதான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் நம்ம கைப்பக்குவத்தில் செய்கிற மாதிரி வராது. ஸோ அதனால நம்ம வீட்லேயே நம்ம கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஏதாவது சிம்பிளாக குயிக்காக ஒரு ரெசிபி பண்ணணும்னா அது இந்த பிரெட் அல்வா தாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன். சால்ட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரெட்டை நல்லா குத்தி குத்தி விடுங்க. கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகுதுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், பிரெட்டு நல்லா பாலோட நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகுங்க. சுகர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பை மூடி வைங்க. இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணியாச்சு. சுகர் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம் மற்றும் முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பை அப்படியே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல். சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. Yeah.